ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 7வது மாதத்திலே நாம் குடிகொண்டிருக்கிறோம். 7வது மாதம் முழுமை குறிக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் செவி கொடுப்போம். சங்கீதம் 67வது சங்கீதம் 1வது இறைவார்த்தை. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு, கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஒளி வீசுவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. இந்த திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். எல்லா நலன்களாலும் உங்களை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானது எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் தருவார். 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, எல்லா அருளும் நிறைந்த கடவுள் அவர். யாக்கோபு 4:6 நாம் வாசிக்கிறோம், தாழ் நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கருணை காட்டுவார். ஆகவே இந்த 7வது மாதத்துல உங்களுடைய நிலைகளை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். வருடத்தினுடைய நடுப்பகுதிக்கு நாம் கடந்து வந்திருந்தாலும் 7வது மாதத்துல ஆண்டவர் உங்களுடைய நிலைகளை கண்டு உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வருவார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கிற போது பவுல் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை நிறைவாய் வெளிப்படும். ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அருளை கொடுக்கக்கூடிய ஒரு மீட்பர் நம் அருகில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களை தேற்றுவதற்காக, உங்களை எழுப்புவதற்காக, உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை திடப்படுத்துவதற்காக, உங்களை தப்புவிப்பதற்காக அவர் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம். நாட்கள் நெருங்க நெருங்க, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலங்குகிறீர்களா? இஸ்ரவேலின் தேவன் உங்களோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்வார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு நமக்குள்ளாய் என்ன என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். லூக்காவிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை 9லிருந்து கூட நாம் வாசிக்கலாம். லூக்கா 16:9 ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும்போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றில் நம்பத் தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத் தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத் தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? ஆம் பிரியமானவர்களே, இந்த பகுதியில் இருந்து நாம் 10, 11, 12ல நாம் வாசிக்கும் போது மிக சிறியவற்றில் நாம் உண்மையா இருக்க வேண்டும். நேர்மையற்ற செல்வத்தை கையாள்வதில் நீங்கள் நம்பத் தகாதவராய் நீங்கள் இருந்து விடக்கூடாது. பிறருக்கு நாம் கொடுக்கிற காரியங்கள்ல
கையாள்வதிலே, உதவி செய்வதிலே நாம் நம்பத் தகுந்தவராய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். உலக காரியங்களிலும் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும். தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 24ல நாம் வாசிக்கிறோம். அன்றிரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி, உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருகச் செய்வேன் என்றார். அந்த ஆபிரகாமின் நிமித்தமாக அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு ஆசீர் வழங்கி உன் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருகச் செய்வேன். ஆகவே ஆபிரகாமின் நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் என்றால் விசுவாசத்தினுடைய தந்தை. ஆகவே நீங்கள் விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். 7வது மாதத்தில என் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் எனக்கு செய்வார். என்னோட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்வார் என்று உறுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் மனம் தளரக்கூடாது. விசுவாசத்திலே உறுதியா இருங்கள். நீங்கள் இருக்கிற போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ முதலாவது நாம் உண்மையா இருக்க வேண்டும். 2வது விசுவாசத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 2 குறிப்பேடு 16:9ல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கண்கள் உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறவர்களை உற்று நோக்கி இந்த உலகமெங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே உள்ளான மனிதனிலே ஜெபத்திலே நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். யாக்கோபை போல நாம் போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும். 4வதாக முதலாவது உண்மையா இருக்க வேண்டும். 2வது விசுவாசத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். 3வது யாக்கோபை போல ஜெபத்திலே போராடி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆவிக்குரிய ஜெபம், ஜெப நேரம் கூட வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலையிலே எழுந்து நீங்கள் ஜெபியுங்கள். உலகம் தூங்குகிற போது நீங்கள் எழுந்து ஜெபியுங்கள். இந்த காலை வேளையிலே நேசரை நோக்கி பாருங்கள். 4வதாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உள்ளான பகுதியிலே ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இவைகள் எல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன்? இதெல்லாம் இதிலே நாம் குறைவுபடுகிற போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடை பண்ணப்படப்படுகிறது. 5வதாக ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய பகுதிகளை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜெப நேரத்தை கொடுக்க வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தசம பாகங்களை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் கொண்டு வந்தால், நான் வானத்தின் ஆசீர்வாதங்களை திறந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே இந்த நாட்களிலே இவைகள் எல்லாம் நாம் செயல்படுத்துகிற போது நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு பக்கம் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. ஆசீர்வாதத்தை அடைத்து, உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஜீவ ஊற்றை அடைத்து, உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஆவியிலே, உங்கள் ஆத்துமாவிலே அசூசிகளை கொண்டு வந்து, தவறான எண்ணங்களை கொண்டு வந்து, தவறான கோட்பாடுகளை கொண்டு வந்து, தவறான உபதேசங்களை கொண்டு வந்து, ஒரு இடத்திலே சரியாய் நட்டப்படாமல், கனி கொடுக்காமல், நாம் மனம் போன போக்கின்படி வாழுகிற போது ஆசீர்வாதத்தின் ஊற்று அடைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு பக்கம் அவன் அடைக்கிறான், மறுபக்கம் இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னவர், அவர் ஊற்றை திறக்கிறார். ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு ஊற்றுகளை திறக்கிற போது அது ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறினது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்துல ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன், வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க கீழ்ப்படியும் போதுதான் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்கிறார். மனிதனுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும் என்று மனிதனை தேடி ஓடுகிறான்.
ஆனால் நிரந்தர தீர்வு யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் ஒருத்தர் தான் தீர்வு கொடுக்க முடியும். அவரே வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 12, 13ல வாசிக்கிறோம். உன்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உன்னுடைய வழிகள் பின்மாற்றத்தின் வழிகளாக மறுபடியும் உன்னை தேற்றி, உன்னை உருவாக்கி, மறுபடியும் உன்னை உயிர்ப்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவர் காத்திருக்கிறார். இந்த கால வேளையில எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கிருந்து கேட்டாலும் உங்களை தேற்றுவதற்கு, உங்கள் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கு, உங்களுக்குள் ஒரு பசி தாகத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எஸ், நாம் நிறைவாய் முழு மனதாய் பின்பற்றி வந்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115, 12 வாசிக்கிறோம். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய உள்ளான மனிதனிலே ஒரு பரிசுத்தம், உண்மையாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிவு, எந்த சாக்கு போக்கு சொல்லாமல் நாம் தேவ சமூகத்தை ஆசையாய் தேடி வருவோம். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். நீதிமொழிகள் 10:6 வாசிக்க 37, 25 திருப்பாடல்ல வாசிக்கிறோம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதானேன், ஆனால் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் இறைந்ததாக நான் ஒருவரையும் காணவில்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில திருப்பாடல் 63:1 சொல்லுகிறது, தேவனே நீர் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது என்று சொல்லப்பட்டது. ஒரு தாகம். 7வது மாதத்துல ஆண்டவருடைய நேசத்தின் மீது ஒரு தாகம், அவருடைய அன்பின் மீது ஒரு தாகம். இந்த தாகம் தனியவே செய்யாது. எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் அந்த தாகம் தீர்க்கப்படாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தருகிற ஜீவ தண்ணீர் உனக்கு தாகமே எடுக்காது. சமாரிய பெண்ணிடத்துல சொன்னார். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய ஆண்டவரிடத்துல அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீதிமொழிகள் 5:7, நீதிமொழிகள் 7:24. ஆகவே ஏன் இந்த வார்த்தைகளை கேட்க முடியாதபடி நமக்கு மனம் போகிறது என்று சொன்னால், நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில நோய்கள், ஆவிக்குரிய நோய்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில காயங்கள். நான் எவ்வளவோ ஜெபித்து விட்டேன், எவ்வளவோ கேட்டுட்டேன், எனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளவு அழுதுட்டேன், எவ்வளவு அவமானப்பட்டுட்டேன், நான் ஒண்ணுமே நடக்கலையே. உங்களுக்குள் இருக்கக்கூடிய காயங்கள், நீ கேட்டவைகள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாட்கள் வருகிறது, உன்னுடைய அவிவிசுவாசங்களை எல்லாம் எடுத்து போடு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22, 23ல வாசிக்கிறோம். அவள் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த தாகத்தோடு, நான் போக விடமாட்டேன் என்று சொல்லி அவள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5:26ல வாசிக்கும்போது, அவர் அற்புதத்துக்காக வந்து, சுகத்துக்காக வருகிற நேரத்துல கூட, அங்க அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. கடினமான ஒரு வார்த்தை, கடினமான காரியமா இருந்தாலும் கூட, நான் என் மீட்பரிடத்திலிருந்து நான் அற்புதத்தை பெறாமல் நான் போக மாட்டேன் என்று சொல்லி உறுதியாயிருந்தார்.
27வது இறைவார்த்தையில சொல்லுது. உடனே அப்பெண், "ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகள் நாய்க்குட்டிகள் தின்னுமே" என்று சொன்னபோது, ஆண்டவர் 28வது இறைவார்த்தையிலே இயேசு மறுமொழியாக, "அம்மா, உமது நம்பிக்கை பெரியது. நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும்" என்று அவளிடம் கூறினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில எத்தனையோ ஜெபம் பண்ணிட்டீங்க. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க இருக்கிறீங்க. ஆனா, ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை நோக்கி பார்க்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போகிறபோது கூட, "அப்பா, பலி செலுத்துவதற்கு பொருள் எங்க?" என்று கேட்டபோது, "அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார்" என்று சொன்னார். விசுவாசத்தின் தகப்பன் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். அவருடைய சமூகத்திலே அது பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொன்னார். இந்த கால வேளையில உங்களுக்கும் நான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுங்கள். குடும்பமாய் ஜெபியுங்கள். கணவன் மனைவியாய் கைகளை பிடித்து ஜெபியுங்கள். ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். உங்கள் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாறுதலை உண்டு பண்ணும். உங்கள் கணவன் வேலைக்கு போய்க் கொண்டு வருகிறபோது இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். உங்க பிள்ளைகள் பள்ளிகளுக்கு சென்று வரும்போது பாதுகாப்போடு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஆம் பிரியமானவர், ஆண்டவர் இறங்கி வருவார். இந்த மாதம் உங்களுடைய ஜெப அறையிலே இறங்கி வருவார். மேக ஸ்தம்பத்தை நீங்கள் காண்பீர்கள். அபிஷேக நதியை காண்பீர்கள். ஜீவ நதியை பார்ப்பீர்கள். அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அவருடைய சமூகம் இறங்கி வரும். நீங்கள் குரல் எழுப்பும் போதெல்லாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் அருகில் வருவார். அவருடைய திருமுக ஒளி உங்கள் மீது இறங்கி வரும். உங்களுக்குள் சமாதானம் உண்டாகும். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பதற்கு போதுமான பலனையும் பலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறது போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம். கண்ணீர் விட வேண்டாம். நம்பிக்கை வையுங்கள். நம்புங்கள். நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் இறங்கி வருவார். சுகம் தருவார். விடுதலை தருவார். நீங்கள் கேட்டதையெல்லாம் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பார். அவருடைய அருள் உங்கள் மீது பலனா இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். யாபேசின் எல்லையை விரிவாக்கின தேவன் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். நீங்கள் கலங்க வேண்டாம். 7வது மாதம் எல்லாம் சம்பூர்ணமாய் நடக்கும். நம்புங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருக்கு நேரம் கொடுங்க. ஆண்டவருக்கு நேரம் கொடுங்க. அவரை நேசிங்க. இந்த 7வது மாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உள்ளன்போடு அவரை நேசிங்க. செல்போன் எடுத்து வைத்து நாம் எதுக்கெல்லாமோ பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். அவருடைய திருமுகத்தை பார்த்து ரசிங்க. வசனத்தை பார்த்து, பரலோக ராஜ்யத்தை பார்த்து நீங்க நம்ம ரசிங்க. வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, என் அருகில் வாரும். மாரநாதா வாரும், வாரும், என் அருகில் வாரும். ஆவியானவரே வாரும், என்னோடு இடைபடும். எனக்குள் ஜீவ ஊற்று அது நதியாய் பாயட்டும், பொங்கி எழும்பட்டும். புது பாடல்கள் என் நாவிலே தாரும். அயல் மொழியில் உம்மை நான் பாடி மகிமைப்படுத்த, உம்மோடு பேசுவதற்கு புதிய மொழிகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. கேளுங்கள். இந்த மாதம் அற்புதத்தின் மாதம், அடையாளத்தின் மாதம். நம்புங்கள், ஜெயம் பெறுவீர்கள். சாட்சிய வசனத்தினாலும் இல்லையா அவனை நாம் அழிக்க முடியும். ஆகவே கவலைப்படாதீர்கள். மனம் சோர்ந்து போவாதீர்கள்.
நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த என் அருமை பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய திருமுக ஒளி உங்கள் மீது இறங்கி வருகிறது. ஜெபிப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே இருந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். உம்முடைய சமூகம் எங்களை பலப்படுத்துகிறது. உம்முடைய சமூகம் எங்களை மேன்மைப்படுத்துகிறது. உம்முடைய சமூகம் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறது. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவைகளை அறிந்து ஆசீர்வதியும். சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.